சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். வரலாற்று சிறப்பு வாய்ந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அதற்கான நேரம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு என்பது தற்போது அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்குள் வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்றவர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சில இடங்களில் சீல் வைக்கும் பணியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், வாக்குப்பதிவுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கிறது. அங்கு மக்கள் வந்திருக்கிறார்களா? டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறதா? அங்கு என்ன நிலவரம்? வேதவெளி கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 20,34,971 வாக்காளர்களுக்காக இவர்களுக்காக 2590 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது. இந்த 2590 வாக்குச்சாவடிகளும் 5 மணி நிலவரப்படி 81.80% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. சரியாக 6 மணிக்கு கதவுகள் பூட்டப்பட்டது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் வாக்காளர்கள் இல்லை என்றால் உடனடியாக 6 மணிக்கு சம்பந்தப்பட்ட இந்த வாக்கு மைய அலுவலர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த ஏஜென்ட்களுக்கு தெளிவுபடுத்தி 6 மணி ஆகிவிட்டது, இனி யாரும் வாக்கு செலுத்த முடியாது, ஏற்கனவே வந்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்படும், மற்றவர்களுக்கு இது கிடையாது என்ற ஒரு தகவலை தெரிவித்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு தற்போது இந்த வாக்குப்பதிவு என்பது முடிவடைகிறது. நீங்க நேரடியாக பார்க்கலாம். இந்த வாக்கு மையத்தில் இந்த வாக்கு இயந்திரத்தில் எவ்வளவு வாக்கு பதிவானது அதை சரியாக அந்த ஏஜென்ட்களிடம் தெரிவிக்கிறார்கள். அரசியல் கட்சி ஏஜென்ட்களிடம் தெரிவிக்கப்பட்டு இந்த வாக்கு என்னும் இந்த வாக்கு இயந்திரம் தற்போது சீல் வைக்கப்படுகிறது. அதனை தற்போது நேரடியாக நாம் பார்க்கலாம். முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது ஒளிப்பதிவாளர் பாலாவை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகு இந்த வாக்கு இயந்திரத்தில் வேறு எந்த விதமான பதிவும் செய்ய முடியாது. அதற்கான பணிகளை தான் தற்போது நாம் முதல் கட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் பிறகு இதை அப்படியே சீல் வைக்கப்பட்டு இது வாக்கு என்னும் மையத்திற்கு அனுப்பப்படும். அதை முன்பாக அந்த சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இது தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த வாக்கு இயந்திரத்தில் எத்தனை வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்ட பிறகு அந்த மின்னணு வாக்கு இயந்திரம் தற்போது சீல் வைக்கப்படும் பணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல்தான் ஒவ்வொரு வாக்கு மையத்திலும் சம்பந்தப்பட்ட அந்த ஏஜென்ட்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அதை க்ளோஸ் செய்யப்படுகிறது. தற்போது நீங்க நேரடியாக பார்க்கலாம். அந்த அதிகாரி இதை தற்போது காண்பித்துவிட்டு அதை க்ளோஸ் செய்துவிட்டார். இதன் பிறகு இந்த வாக்கு மையத்தில் எந்த விதமான வாக்குப்பதிவு நடைபெறாது. இந்த வாக்கு இயந்திரத்திலும் எந்த விதமான வாக்கும் பதிவு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தற்போது முடிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 6 மணிக்கு இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அதை முதல் காட்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல்தான் ஒவ்வொரு வாக்கு மையத்திலும் தற்போது பணிகள் முடிவடைகிறது. காலையிலிருந்து 7 மணியிலிருந்து விறுவிறுப்பாக நடந்த இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது முடிவடைந்திருக்கிறது. மின்னணு இயந்திரத்தை தற்போது சீல் வைக்கும் பணியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்க்கலாம். இதை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டால் இதன் பிறகு இந்த மின்னணு இயந்திரத்தில் வேறு எந்த விதமான பதிவும் செய்ய முடியாது. அது குறிப்பாக இந்த அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் தான் நடைபெறுகிறது. அனைத்து விதமான பணிகளும் முகவர்கள் முன்னிலையில் தான் நடத்தப்பட வேண்டும். அவர்கள் முன்னிலையில் தான் தற்போது நடக்கும் காட்சியை நம்மளால் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாம்.